வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சாஃப்ட்வேரோட பேசிக் ட்ரைனிங். இதோட பார்ட் 1. இந்த சீரீஸ் வந்து எதுக்காக போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம படிக்க போகிறப்ப ஒரு பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சாஃப்ட்வேரோட பேசிக் ட்ரைனிங். சாஃப்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர் வந்து எங்கே இருக்கும், சாஃப்ட்வேர் போடுறது, சாஃப்ட்வேர் ஒர்க்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, இந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கோர்ஸை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பார்ட் 1 வீடியோ தான் இது. நம்ம தொடர்ந்து சேனலில் வந்து அப்லோட் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தொடர்ந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோனில் CPU தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஒரு ஐசி. இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸர் ஃபோனில் உள்ள அனைத்து வேலைகளையும் இந்த ப்ராசஸர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணும். ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுக்கிற ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா சிபியூக்குள்ளே இன்டர்னலாக கிடையாது. அப்போ இந்த CPU என்ன பண்ணணும், எப்படி சார்ஜ் ஏற்றணும், எப்படி டச் ஒர்க் பண்ணணும், எந்த இடத்துல வந்து பாட்டு போடணும், நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது கேமரா எப்படி ஆன் பண்ணணும், நெட்வொர்க்கை கிளிக் பண்ணும்போது நீங்கள் கால் எப்படி போகணும், இவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா CPU தான் பண்ணும். ஆனால் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா சிபியூக்குள்ளே வைக்கிறதுக்கான இடமும் ஸ்பேஸும் வந்து கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிபியூக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு தனியாக ஒரு இடத்துல தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஓகேவா? உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே தான் உங்களோட சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜில் உள்ள சாஃப்ட்வேரை எடுத்து தான் உங்களோட CPU என்னாகும் அப்படின்னா அதோட வேலைகளை வந்து கரெக்டாக செய்யும். அப்போ உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் உள்ள சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் பட்சத்தில் நமக்கு CPU அதோட ஃபங்க்ஷனை சரியாக செய்யாது, இல்லை ஃபோனே டெட் கண்டிஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம லோகோலே நின்றோம், இல்லை அப்படின்னா ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ CPU கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா உங்களோட இன்டர்னல் மெமரி பக்காவாக இருக்கணும், இன்டர்னல் மெமரியில் உள்ள சாஃப்ட்வேரும் பக்காவாக இருக்கணும். அதாவது ஹார்ட்வேர் வைஸும் வந்து நல்லா இருக்கணும், சாஃப்ட்வேர் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட CPU அதோட வேலைகளை பர்ஃபெக்டாக செய்யும். அதுக்கு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ஒரு மொபைல் டெக்னீஷியனாக சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் பற்றி தெரியாமல் அட்வான்ஸ் ஹார்ட்வேரை நம்ம அட்டன் பண்ண முடியாது. அப்போ சாஃப்ட்வேரோட பேசிக்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னா ஓஎஸ்மாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னா உங்கள் ஃபோனில் உள்ள சாஃப்ட்வேர் தான் மீன் பண்ணுது. ஃபோம்வேர் அப்படிம்பாங்க. ஃபோம்வேர் அப்படின்னாலும் உங்கள் ஃபோனில் உள்ள சாஃப்ட்வேரை மீன் பண்ணும். அதுக்கடுத்தது ஸ்டாக் ரோம் அப்படின்னாலும் உங்கள் ஃபோனில் உள்ள சாஃப்ட்வேரை மென்ஷன் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெட்மி 8A உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஃபோம்வேர்னு போடலாம், ஸ்டாக் ரோம்னு போடலாம், இல்லைனா ஃப்ளாஷ் ஃபைல் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ளாஷ் ஃபைலை நீங்கள் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியும். இப்போ நார்மலாக ரெக்கவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கும் ரெக்கவரி பண்ணுறதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா நான் வந்து பின்னாடி இருக்கிற பார்ட்டில் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு CPU இருக்கும். CPU வந்து அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா இன்டர்னல் மெமரியிலேருந்து எடுக்கும். இன்டர்னல் மெமரிக்குள்ளே சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை OSன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாஷ் ஃபைல் சொல்லுவாங்க, ஃபார்ம்வேர் சொல்லுவாங்க, ஸ்டாக் ரோம் இவ்வளவு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இன்டர்னல் மெமரியில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம்.